إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وكما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் ஏன் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நெறிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தொடக்கம் அத்துணை நல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவனை வணங்கி வழிபடுவதற்காக நினைவு கூறுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்னென்றும் நின்றுள்ள ஒன்றுமா கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய சகோதர சகோதரிகளே, ஷாபான் மாதத்தினுடைய இறுதி ஜுமா தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எண்ணப்பட்ட நாட்களில் ரமதான் என்கிற கண்ணியமான புனிதமான புண்ணியமான மாதம் நம்மை அடையவிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்மாதத்தை அடையவும் அதில் அமல்கள் புரியவும் தக்வாவை வளர்த்துக் கொள்ளவும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, ரமதான் வருகிறது, அதை நாம் அடைய போகிறோம் என்கிற இந்த சிந்தனை நமக்குள் உதிக்கிற போது, அது நம்மை நெருங்குகிற போது ஒரு இனம் புரியாத சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளங்களிலே ஏற்படுகிறது, ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. ஏனோ ஒரு உத்வேகம் ரமதான் நம்மை அடைகிறது என்றாலே எல்லோருக்கும் ஏற்படுகிறது. இதுல யாரும் விதிவிலக்கானவர்கள் இல்லை என்கிற அமைப்பில் ரமதான் என்கிற மாதம் வந்துவிட்டால் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பெரும் தயாரிப்பும் உற்சாகமும் உத்வேகமும் உருவாகிறது.
உண்மையிலே இது என்ன? இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அவனுடைய பெரும் நியமத்தாகும். அவன் செய்திருக்கிற பெரும் அருளாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறார். வலாகின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை விரும்பக்கூடியதாகவும் ஈமானை உங்களது உள்ளங்களில் அலங்காரமாகவும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் சொல்றார், ஈமானிய சூழல்கள் நமக்கு எங்கே அமைகிறதோ, எப்போது அமைகிறதோ, அதை விரும்பக்கூடிய, அதன் மூலம் சந்தோஷம் அடையக்கூடிய இயல்பு என்பது அல்லாஹ் அருள் செய்தவர்களின் உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடியது. இதெல்லாம் சொல்கிற வார்த்தை. மேலும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை, அல்லாஹ்வை நிராகரிப்பதை, பாவங்கள் புரிவதை வெறுப்பதாகவும் அல்லாஹ் உங்களது உள்ளங்களில் ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு இது ஏற்படுகிறதோ அவர்கள்தான் உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அல்லாஹ்வினால் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் சொல்றார், யாருடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற சூழல் வருகிற போது, நன்மைகள் புரிய வேண்டிய சூழல் ஏற்படுகிற போது, இது மாதிரியான நல்லவைகளுடைய எண்ணிக்கைகளை முயற்சி செய்கிற நேரத்தில் ஏற்படுகிற ஒரு விருப்பம் என்பது அது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியது என அல்லாஹ் சொல்கிறார். அது நாம் உருவாக்கிக் கொள்வதல்ல. 11 மாதங்களில் என்ன நம்மால் நன்மைகளை செய்ய இயலாதோ அல்லது செய்ய வேண்டும் என முடிவெடுத்து செய்யாமல் செல்வோமோ அவ்வமல்களை எல்லாம் செய்வதற்குரிய மாதமாக ரமதான் வருகிறது என்கிற போது நம்முடைய உள்ளங்களில் ஏதோ ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஆனால் பிராக்டிக்கலாக 11 மாதங்களில் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து கணக்கிடுகிற போது ரமதான் வந்தால் நமக்கு வெறுப்பு தான் உருவாக வேண்டும். நமக்கு இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமதான் வருகிறது என்கிறார், நமக்கு உண்மையிலே கவலை ஏற்பட வேண்டும். காரணம், ஏழைய மாதங்களை விட இந்த மாதத்தில் தான் நம்ம நிறைய நன்மை செய்ய போறோம். தூக்கம் கம்மியாகும், சாப்பாடு கம்மியாகும், ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், அமல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவைகளை தான் செய்ய வேண்டும், இவைகளை செய்யக்கூடாது. பகல் நேரங்களில் இப்படி இருக்க வேண்டும், இரவு நேரங்களில் இப்படி இருக்க வேண்டும் என்று பலவிதமான கட்டுப்பாடுகளோடு அமைக்கப்பட்ட மாதம் தான் ரமதான் என்கிற இந்த மாதம். விரும்பிய மாதிரியான சூழலில் நம்மால் நோன்பு வைத்த நேரங்களில் இருக்க முடியாது. இரவு நேரங்களில் அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என இருக்கிற இந்த மாதம் 11 மாதங்களை நாம் எப்படி கழித்தோமோ அதற்கு நேர் மாற்றமானது. ஆனால் இயற்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்திருக்கிறார் என்னவென்றால், இவ்வளவு கஷ்டப்படுகிற கட்டுப்பாடுகள் உள்ள இந்த மாதத்தை நாம் அடைகிறோம் என்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் நமக்கு செய்திருக்கிற அருள் என அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நன்மைகள் மாத்திரமல்ல, பாவத்தையும் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது, அல்லாஹ் ஹராமாக்கியதை செய்யக்கூடாது, அது மனது எவ்வளவு விரும்பினாலும் அது செய்யப்படக்கூடாது என்கிற நிலை வருகிற போது, ஏழைய மாதங்களில் அந்த தடை இருந்தாலும் இவ்வளவு பலமானதல்ல. இந்த ரமதானில் சுட்டிக்காட்டப்படுகிற அந்த அளவுக்கான பலமானதில் மற்ற மாதங்களில் சமூகத்திலே இல்லை. ஆனால் இந்த மாதத்தில் இதையெல்லாம் நாம் செய்தாக வேண்டும், இல்லை என்றால் நோன்பு கிடைக்காது, அதற்கான கூலி இல்லாமல் போய்விடும் என்கிற போது நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதன் மூலம் சந்தோஷம் அடைகிறோம் என்றால் அது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய அருள் என்பதை ஆரம்பமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு ஏற்படுகிற இந்த சந்தோஷங்கள் மக்கள் நிறைய வகைகளாக இருக்கிறார்கள். ஆனால் எது பயனளிக்கக்கூடியது? ரமதானுக்குள்ளால் நுழைகிற நாம் ரமதானை கொண்டு நாம் சந்தோஷம் அடைய இருக்கிறோம், ரமதானை நாம் வரவேற்கிறோம் என்றால் அதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். இல்லை என்றால் ரமதான் நமக்கு பிரயோஜனம் இல்லாததாக போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமதானை
நமக்கு தெரியும். இதே ஜும்ஆவுடைய ஒரு மிம்பரில் நின்று கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை ஆமீன் என்று சொல்கிறார். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர் கோபால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 3 பேருக்கு எதிராக பிரார்த்தனை செய்ததாக குறிப்பிடுகிறார்கள். அதில் ஒருவர் யார்? யார் ரமதானை அடைந்து ரமதானை விட்டு விலகுகிற போது அதனால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அவருக்கு மாற்றங்கள் ஏற்படவில்லையோ, அல்லாஹ் அவரை நாசமாக்குவாராக என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ய நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரமதான் என்பது அது வருவதற்கு முன்னால் எதன் அடிப்படையில் நான் அதை வரவேற்க இருக்கிறேனோ, எதன் அடிப்படையில் நான் சந்தோஷப்பட இருக்கிறேனோ, அது உண்மையில் எனக்கு பிரயோஜனம் தரக்கூடியதுதானா என்பதை ஆரம்பமாக நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றால் 29 30 நாட்கள் என்கிற இந்த ரமதானுடைய மாதம் சடங்குகளால் மாறி போய்விடும். இஸ்லாமிய சமூகம் இவ்வுணர்வை இழந்துதான் உயிரோட்டமற்றதாக ரமதானுடைய காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதலாவது, நான் என்னை சுய பரிசோதனை செய்கிற இந்த நாட்களில் இருக்கிறேன். இதுல எனது ரமதானை கொண்டிருக்கிற இந்த சந்தோஷம் எது? அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பை நான் நோக்கிறேன். இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறேன் என்கிற இபாதத்தை அடிப்படையாக கொண்டு மாத்திரம் எனக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஒரு சாரா மக்களை நான் பிரித்து சொல்ற முதல் சாரா வணக்க வழிபாடுகள் செய்வது, நல்ல காரியங்களை செய்வது என்பதற்கான உகந்த மாதம் என்கிற அடிப்படையில் சந்தோஷப்படுகிறார்கள். இன்னொரு சாரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தின் மூலமாக எனக்கு ஏற்படுகிற பரக்கத்துகளில் விதவிதமான உணவு அம்சங்களை பரக்கத்தான முறையில் நான் அனுபவிப்பதற்குரிய ஒரு மாதம் என்கிற அடிப்படையில் சந்தோஷப்படுகிறார்கள். மற்ற மாதங்களில் நான் சாப்பிடுகிறதை விட இந்த மாதங்களில் என்னுடைய சாப்பாட்டின் அளவு என்பது அதிகரிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்துகிறான் என்பது அடிப்படையில் சந்தோஷப்படுகிறார்கள். இப்படி சந்தோஷங்கள் மக்களுக்கு மத்தியிலே வேறுபடுகிறது. சிலர் ரமதானை கொண்டு சந்தோஷம் என்பதில்லை, கவலை என்பதும் இல்லை, அவர்கள் எந்த நோக்கமும் இல்லாமல் ரமதானில் உள்நுழையக்கூடிய சூழலை பார்க்கிறோம். எல்லோரும் நோன்பு வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நானும் நோன்பு வைக்கிறேன் என்கிற அடிப்படையில் ரமதானை அடைகிறவர்களும் இருக்கிறார்கள். உண்மையில் இந்த ரமதான் எனக்கு பிரயோஜனம் தரத்தக்கதாக இருக்க வேண்டுமானால், அது அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை எனக்கு பெற்றுத் தர வேண்டுமானால், நான் எப்படி அதை கையாள வேண்டும் என்கிற தயாரிப்புகள் என்னிடத்திலும் உங்களிடத்திலுமே இருக்க வேண்டும். எனது ரமதானிய காலங்களில் நான் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, எதை நான் செய்ய திட்டமிட்டிருக்கிறேன் என்பது பற்றிய ஒரு தயாரிப்போடு தான் ரமதானுக்குள்ளால் நாம் நுழைய வேண்டும். இதை நாம் ஆரம்பமாக அடிப்படையாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். என்ன தயாரிப்புகளோடு நாம் நுழைகிறோம்? வீட்டை சுத்தம் செய்கிறோம், தேவையற்றவைகளை வெளியேற்றுகிறோம் என்கிற அடிப்படையில் எண்ணில் பலரும் தயாராகிறார்கள். அது எண்ணங்களுக்கு கூலி உண்டு. ஆனால் அது முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சமூகத்தில் என்றால் இல்லை. சம்பிரதாயப்படுத்தப்பட்ட ஒரு சூழலை இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் சுய பரிசோதனை செய்ய சொல்கிறான். அழைப்பின் மூலமாக என்ன அழைப்பு? அல்லாஹ் நோன்பை பற்றி அல்-குர்ஆனிலே சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்கள் மீது நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன். அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான். அழைக்கிற அழைப்பில் சுய பரிசோதனை செய்ய அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களை என்று இறைவன் அழைக்கிறான். அவ்வழைப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் என நாம் கருதினால் அந்த அழைப்பு தான் நம் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது என்றால், அந்நோன்பை நாம் நோற்பதற்கு முன்னால்
என் ஈமானை நான் சரிபார்க்க கடமைப்பட்டிருக்கிற சுய பரிசோதனை. நான் என் ஈமானை சரிபார்க்கவில்லை என்றால், ஈமானை நான் சுய பரிசோதனை செய்யவில்லை என்றால், ரமதானில் நான் செய்ய வருடாவுடன் நாம் கேட்கிறோம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ அந்நோன்பு அவருடைய முன் சென்ற பாவங்களை மன்னிக்கப்படக்கூடியது. அந்நோன்பை அவர் நோற்றால் அந்நோன்பின் மூலமாக கிடைக்கிற கூலி என்ன? முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் முன்னால் செய்த எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனா ரெண்டு நிபந்தனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நோன்பு நோக்கிற எல்லோருக்கும் இது அமைவதில்லை. நம்ம கவனிக்கணும். நோன்பு நோக்கிற எல்லோருக்கும் இந்த அமைப்பு கிடைப்பதில்லை. யாருக்கு கிடைக்கிறது? யாருக்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு மாத்திரமே இது கிடைக்கும். சுய பரிசோதனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒண்ணு அவரிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஈமானை பண்பாக சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஈமானை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த ஈமானை ஒருவர் தன்னுடைய தன்மையாக கொண்டிருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை. சுய பரிசோதனை செய்ய வேண்டிய முதல் அம்சமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். இந்நிபந்தனையை உறுதிப்படுத்த வேண்டிய நிலையிலே நாம் நீங்கள் இருக்கிறோம். இந்த சுய பரிசோதனை இன்மையினால் ரமதானில் இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் இருக்கிறது. என்ன பலவீனம்? ரமதானில் அது ஏற்படுவதை பார்க்கலாம், ரமதானுக்கு பின்னால் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த சுய பரிசோதனை இன்மையினால், தன் ஈமானை பற்றிய சரியான புரிதல் இன்மையினால், சடங்குகளோடு மாத்திரம் அது நடத்தப்படுகிற காரணங்களினால், அதன் மூலம் உயிரோட்டமற்ற சமூகத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிலைமை என்ன? ரமதானுடைய ஆரம்ப நாட்களில் இஸ்லாமிய சமூகம் பள்ளிவாசல்கள் தேடி ஓடுகிறது. கடமையான வணக்கங்களை நிறைவேற்றவோ, இரவு வணக்கங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவோ பள்ளிவாசல்களை விரைந்து செல்கிற, ஓடோடி செல்கிற சூழலை இஸ்லாமிய சமூகத்திலே நாம் ரமதானுடைய ஆரம்ப காலங்களிலே பார்க்கலாம். வழமையாக தொழுகிறவருக்கு எந்த பள்ளியில் அவர் முதல் சஃபில் என்று தொழுவாரோ வழமையாக அவருக்கு கூட அசஃபில் இடம் கிடைக்காமல் வெளியில் நின்றோ வேறு இடங்களில் நின்றோ வேறு பள்ளியில் சென்றோ தொழுகிற சூழல் ஏற்படுகிற அளவிற்கு மக்களின் கூட்டம் ரமதானுடைய ஆரம்ப காலங்களில் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஃபஜர் தொழுகையாக இருக்கலாம், இரவு தொழுகைகளாக இருக்கலாம். அந்த ஒரு சந்தோஷம் இருக்கிறது. புத்தக ஆடைகளை உடுத்தி நல்ல முறையில் குளித்து ஒரு உணர்வோடு சந்தோஷத்தோடு பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டும் என்கிற சூழலோடு வருகிற இஸ்லாமிய சமூகத்தை நாம் பார்க்கிறோம். நல்லது, சந்தோஷமானது. ஆனால் வேதனை என்ன? இவ்வாறு வருகிறவர்களில் பலரும் குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னால் அவர்கள் சேர்கிறார்கள், அல்லது தராவியுடைய ஜமாத்துகளில் வந்து சேர்கிறார்கள், அல்லது எங்கே சுருக்கமாக ஓதப்படுமோ, எங்கே கம்மி சீக்கிரத்தில் தொழுகை முடிக்கப்படுமோ அங்க போயிடுறாங்க. எங்கே நீளமாக ஓதப்படுகிறதோ அங்கே மக்களின் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது. எங்கே சுருக்கமாக ஓதப்படுகிறதோ அங்கே மக்களின் எண்ணிக்கை கூட்டப்படுகிறது. காரணம், பலவீனங்கள் உருவாகிறது. அது உடல் பலவீனமாக அல்லது மனபலவீனமாக இருந்தாலும் சரி. ஒரு காலம் இருந்தது, தௌஹீதுடைய கட்டமைப்புகள் கட்டிடங்களாக உருவாக்கப்படுவதற்கு முன்னால், ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே போக, தௌஹீதின் கட்டமைப்புகள் கட்டிடங்களாக உருவாக்கப்படுவதற்கு முன்னால் சில இடங்களில் இந்த தொழுத சம்பவங்களும் வரலாறுகளும் உண்டு. அப்ப வரவழைக்கப்படுகிற இமாம்கள் 8 ரக்காத்துகளை 1.5 மணி நேரம் முதல்
2 மணி நேரம் வரைக்கும் நின்று தொழுவித்த காலங்கள் உண்டு. கால் நுழைந்தாலும் சங்கடங்கள் சொல்லாமல், குறைபாடுகள் சொல்லாமல், விமர்சிக்காமல் சந்தோஷத்தோடு தொழுத நாம் தான் இன்றைக்கு நம்மை பலரும் குறைவாக ஓதுவதை விரும்பிக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பலவீனங்கள் இஸ்லாமிய சமூகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நீண்டி ஓதப்படுவதை நம்மை பலரும் விரும்புவதில்லை. அவர் எழுப்பதற்கு முன்னாலேயே நாம் சொல்லிவிடுகிறோம், கம்மியா ஓதுங்க, குறைந்து ஓதுங்கள். நிர்வாகம் சொல்கிறது பல பள்ளிவாசல்கள்ல, சில நேரங்களில் முசல்லிகளே சொல்கிறார்கள் கம்மியா ஓதுங்கள், ஆண்கள் ஓடிடுவாங்க. இந்த நிலையில் இந்த பலவீனம் ரமலானுடைய காலங்களில் நடக்கிறது. ஆரம்ப கட்டங்களில் இருந்த ஆர்வங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அவர்கள் அப்படியே வெளியேறிவிடுகிறார்கள். சிலர் ரமலானுடைய காலங்களில் ஆர்வத்தோடு பயணித்தவர்கள், 29 நாட்கள் பயணித்தவர்கள், ரமலானுடைய ஷவ்வாலுடைய பிறை அறிவிக்கப்பட்டு பெருநாள் அறிவிக்கப்பட்டு விட்டால் எந்த பள்ளிவாசல்களில் 29 நாட்கள் பயணித்தார்களோ அப்பள்ளிவாசலை விட்டு ஓடிவிடுகிறார். அல்லவா? இதையே ஏற்படுகிறது நமது ஈமானை நாம் சுய பரிசோதனை செய்யாமை, ஈமானை பற்றிய சரியான புரிதலை மேற்கொள்ளாமை. இந்நிபந்தனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நமக்கு சிறப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். முதலில் புரிந்து கொள்ளுங்கள், ஈமானை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய என்டையர் வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும், ரமலான் மட்டுமல்ல, மரணம் வரைக்கும் நாம் நடைபெறுவதற்கு காரணப்படும். ரமலான் ஈமானை உருவாக்குகிற மார்க்கம் அல்ல. நல்ல வழக்கம். ரமலான் என்பது ஈமானை உருவாக்குகிற மார்க்கம் அல்ல, மாதமல்ல. ரமலான் என்பது தக்வாவை உருவாக்குகிற மாதம் அல்ல. சுணங்கி போய் கிடக்கிற, பலவீனப்பட்டு கிடக்கிற நாம் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம் ரமலானில் ஈமானை உருவாக்குகிறோம், தக்வாவை உருவாக்குகிறோம், முயற்சி செய்கிறோம். அது 29 நாட்கள் வருகிறது, சிலருக்கு 10 நாட்கள் வருகிறது, சிலருக்கு 15 நாட்கள் வருகிறது, சிலருக்கு கடைசி 10 தான் உருவாகுது. பெருநாள் அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த ஈமான் எங்கே காற்றில் போய்விடுகிறது தெரியவில்லை. ஈமானிய பலவீனங்களோடு தான் சகோதரர்களே நாம் ரமலானை அடைகிறோம் என்றால் நாம் எச்சரிக்கையோடு இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமானை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு விடுகிற அழைப்பதுதான். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற நோன்பை நான் செய்ய போகிறேன் என்றால் அந்த நோன்பை எல்லா காலங்களிலும் சரிவர நிறைவேற்றப்பட வேண்டுமானால், அதனுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால், அது நிபந்தனைப்படுத்தப்படுகிற இந்த ஈமான் என்னிடத்தில் பசுமையாகவே இருக்க வேண்டும், இடத்தில் உறுதிப்படுத்தப்படுவதாக இருக்க வேண்டும், அது புதுப்பிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், அது இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரமலான் நமக்கு தருகிற முக்கியமான அம்சம் அதுதான். என்ன தயாரிப்புகளை நாம் ரமலானுக்காக இருக்கிறோமோ எல்லாவற்றிற்கும் முன்னால் ஈமானை பற்றிய உணர்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதை என்ன செய்வது? அதுவும் தேவை. ரமலானை ஈமானை நான் ஸ்திரப்படுத்த, அதை பாதுகாக்க வேண்டும். அதற்கு என்ன இஸ்லாம் சொல்கிறது? முதலாவது அல்லாஹ்வை பற்றிய அறிவை நாம் வளர்த்துக் கொள்வது. ரமலானுடைய நோன்பு அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறார். ரமலானுடைய நோன்பின் மூலமாக எனக்கு கூலி வழங்கக்கூடியவன் அவன்தான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி. என அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற நோன்பை நான் நோக்க போகிறேன். அந்நோன்பிற்கான கூலியை இறைவன் இடத்திலிருந்து நேரடியாக நான் வாங்கவிருக்கிறேன் என்றால் அந்த இறைவனை பற்றி நான் அறிந்து கொள்வது, அந்த இறைவனை பற்றிய புரிதலை மேற்கொள்வது, இறைவனை அறிந்து கொள்வதன் மூலம் உருவாக்குகிற ஈமானை நான் ஏற்படுத்திக் கொள்வது எவ்வளவுக்கு அவசியம். அவன் எல்லா மாதங்களுக்கும் இறைவன், எல்லா பொருட்களுக்கும் இறைவன், எல்லா மனிதர்களுக்கும் இறைவன். அந்த இறைவனை நான் அறிந்து கொள்வதில் எனக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அதை ரமலான் எனக்கு உணர்த்த வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானில் வெறுமனே
விடாதீர்கள். நல்லவர்கள் செய்ய வேண்டும், இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்பதை தாண்டி அல்லாஹ்வை அறிந்து கொள்வதில் நேரங்களை செலவழியுங்கள். அல்லாஹ்வை புரிந்து கொள்வதில் முயற்சி எடுங்கள். அல்லாஹ்வுக்கு உங்களுக்குமான தொடர்பில் பலப்படுத்தலை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதை உணர்த்துகிற மாதம் தான் ரமலான். அந்த தொடர்பு நமக்கு மரணம் வரைக்கும் ஏற்படுவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ரமலான் நமக்கு சொல்லித் தருகிறது. சம்பிரதாயங்களாக, சடங்குகளாக ரமலானை நாம் கடந்து போய்விடக் கூடாது. எனவே அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இறைவன் யார், அல்லாஹ் யார் என்கிற உணர்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறார், அல் குர்ஆனை படிப்பது இரண்டாவது ஈமானை வளர்ப்பிற்கான காரணம். இன்னையிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த செய்தி உங்களின் காதில் எட்டுகிறதா? இன்றைய தினத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டியவர்களை எனக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நாளிலிருந்து என்னை படைத்த என் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிற, நான் நோக்கிற நோன்பிற்கு கூலி வழங்க இருக்கிற அல்லாஹ்வை குறித்த அறிவை, தெளிவை, புரிதலை நான் பெற்றுக் கொள்வேன். அதன் மூலம் என்னுடைய ஈமானை நான் பலப்படுத்த முயற்சி செய்வேன், உயிரோட்டம் கொடுக்க முயற்சி செய்வேன். தீர்மானம் எடுக்கவும் தயாரிப்புகள் மேற்கொள்ளவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு என்ன முதன்மை தயாரிப்பு? அல் குர்ஆனே அதற்கான தயாரிப்பு. அன்பானவர்களே, இவரோடு நான் வைக்கிற வேண்டுகோள் ரெண்டு. ஒன்று, ரமலானுடைய மாதத்தில் அல் குர்ஆனை ஓதுங்கள். ரமலான்ல அல் குர்ஆனை ஓதுங்கள். அல் குர்ஆனை ஓத முயற்சி செய்கிறீர்களா? அல் குர்ஆனை ஓத விரும்புகிறீர்களா? முஸ்ஹஃப்களில் ஓதுங்கள். இன்னைக்கு பள்ளிவாசல்கள்ல வேதனைக்குரிய நிலை என்னவென்றால், பள்ளிவாசல்களில் முஸ்ஹஃப்கள் இருக்கிறது, அட்டைப்படுத்தப்பட்ட குர்ஆன்கள் இருக்கிறது, ஆனால் ஓதுகிறவர்கள் யாரும் இல்லை. எல்லோரும் மொபைல் போன்களில் ஓதிக் கொண்டிருக்கிறோம். ஆப்புகளாக அல் குர்ஆனிய வசனங்கள் பொதிந்த ஆப்புகளை நாம் இன்ஸ்டால் செய்து கொண்டு குர்ஆன் கிடைக்காத பட்சங்களில் ஓத வேண்டியவைகளை குர்ஆன் கிடைக்கிற இடத்திலிருந்து கூட நாம் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். கையெழுத்து தூரத்தில் குர்ஆன் முஸ்ஹஃப் இருக்கிறது, ஆனால் அதை விட்டுவிட்டு மொபைல் போன்களில் ஓதிக்கொண்டிருக்கிறோம். தவறில்லை, மொபைல் போன்ல ஓதுவது தவறில்லை என்றாலும் முஸ்ஹஃப்களை நாம் என்ன பராமுகமாக்கிக் கொண்டிருக்கிறோம். நம்ம தான் சொல்றோம் பள்ளிவாசல்ல குர்ஆன் இருக்கணும். குர்ஆன் இல்லாம பள்ளிவாசல் எப்படி குர்ஆன் இல்லாம இருக்கிறது? ஏன் நாம் வேதனைப்படுகிறோம்? அவ்வாறு இருக்கிற நாம் குர்ஆனை முஸ்ஹஃபில் ஓதுங்கள். அது நன்மை பயக்கத்தக்கது, ஈமானிய பலத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அதே போல குர்ஆனை நீங்கள் எவ்வளவுக்கு ஓதுவதில் ஆர்வம் காட்டுகிறீர்களோ அது போலவே அல் குர்ஆனின் அர்த்தங்களை படிப்பதிலும் ஒவ்வொரு மாதிரியும் எது நமக்கு சரியானது என்று சில நேரங்களில் சந்தேகப்படுவதற்கான சூழல் ஏற்பட்டு விடலாம். அதனால் தகுதியான அல் குர்ஆனை அறிவை பெற்ற சலஃபுகளின் வழிமுறையில் அதற்கு விளக்கம் கொடுக்கிற, தர்ஜமா செய்கிற ஒரு ஆசிரியரிடமிருந்து அல் குர்ஆனை நீங்கள் விளக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ் அல் குர்ஆனை தான் சொல்கிறான். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்மை ஆக்குவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. Alhamdulillah rabbil alamin. Salatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin nabiyina Muhammadin wa ala alihi wa ashabihi wa nasi ajma'in. Amma ba'd. Ini Allahumma ya சகோதரர்களே, ரமலானை அடையவிருக்கிற நாம், அதன் மூலம் நாம் அடையக்கூடிய சந்தோஷம் நமக்கு இன்மை வாழ்க்கையிலும் வறுமை வாழ்க்கையிலும்
எல்லா வகைகளிலும் அது பிரயோஜனப்பட வேண்டும். அந்த சந்தோஷம் ஈமான் உள்ளதாக இருக்க வேண்டும். அதன் முதன்மை அம்சமாக அல்லாஹ்வை குறித்த சரியான அறிவை நாம் பெற முயற்சிக்க வேண்டும். அதற்குரிய முதல் வாய்ப்பு அல் குர்ஆன் ஆகும். இந்த அல் குர்ஆனை நாம் ஓதக்கூடியவர்களாக, அதன் பொருளை விளங்கக்கூடியவர்களாக, அது காட்டுகிற வழிகாட்டுதல் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நோன்பு அது அல்லாஹ்விடத்திலே கூலியை பெறத்தக்கது என்கிற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவது நிபந்தனையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்ப்பது. நாம் செய்கிற இந்த ரமலானுடைய நோன்பாக இருந்தாலும் அல்லது இன்னபிற உபரியான கடமையான எந்த வணக்கமாக இருந்தாலும் அதனுடைய கூலி அல்லாஹ்வை சார்ந்தது. அது என்றைக்கும் அல்லாஹ் அல்லாத வேறொருவரை நாம் சார்ந்திருக்க கூடாது. இது மிக முக்கியமானது. ரமலானில் நான் அடைகிற நாம் செய்கிற எல்லா நன்மைகளும் நோன்பு உட்பட அதுக்கு கூலி நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன். அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருப்பது. அல்லாஹ் எனக்கு கூலி தருவான், அதற்குரிய வழியை நான் செய்வேன் என அல்லாஹ்விடத்தில் அதன் கூலியை எதிர்பார்த்தவனாக நான் செய்யணும். கூலி அல்லது பாராட்டு அல்லது சந்தோஷம் வேறு யார் மூலமாகவாவது எனக்கு ஏற்படும் என்று விரும்பினால் அது ஏற்றுக்கொள்ளப்படாததாக மாறும். பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னவென்றால், உங்கள் குழந்தைகளை அவர்கள் பருவ வயதை அடையவில்லை என்றால் நோன்பு நோக்க அவர்களை நீங்கள் பழக்குங்கள், ஆனால் கட்டாயப்படுத்தார்கள். பருவ வயதை அடையாத குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிற இஸ்லாம் சொல்லுகிற அறிவுரை, அவர்கள் பருவ வயதை அடையலன்னு சொன்னால் அவங்க மேல நோன்பு கடமை. அவர்களை பழக்குங்கள், ஆனால் கட்டாயப்படுத்தாதீர்கள். பழக்கிறதுனா என்ன? முதல் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள் நோன்பு அவனே எரிச்சுக்குவோம். ஏன்னா ஆர்வம் நம்மளோட அவன்டா நிறைய ஆர்வம் ரமதான் இல்லை. எனவே சில இடத்துல தூங்க மாட்டான், அவனே இந்த செய்வானா ரமதானுக்கான அந்த நோன்பு சஹருக்கான வேலைகளை அவன் செய்வான். ரொம்ப ஆர்வமா இருப்பான். அந்த ஆர்வம் நாம வரவேற்கும், அதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும். சஹர் வைக்க வைக்க தப்பே. ஆனால் அதுக்கப்புறம் அவன் தூங்குறானா, அவன் எழும்பலையா, அவனை திருப்பி நம்ம எழுப்பி கஷ்டப்படுத்தி எழுப்பி அவனை உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து சஹர் தேவையில்லை. சில பெற்றோர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த வருஷம் ரமலான 30 நோன்பு 29 நோன்பு என் பையன் பிடிச்சா, ஆனா அவனுக்கு ரொம்ப கடமை என 4 பேருக்கு சொல்றதுக்காக பிள்ளையை கஷ்டப்படுத்துவாங்க. நம்ம நோக்கம் ஒண்ணுதான், பிள்ளைக்கு நோன்பை கற்றுக் கொடுக்குறோம் தான், ஆனா கட்டாயப்படுத்துறோம். பழக்குங்கள், அவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள். இது இஸ்லாம் நமக்கு சொல்வது. எனவே நோன்பை அவர்களுக்கு பழக்கி அதன் மீது விருப்பத்தை ஏற்படுத்தி அவன் பருவ வயசு வர்ற போது அவனாவே நோன்புல விருப்பத்தை உருவாக்கணும். தொழுகைக்கும் இஸ்லாம் தான் சொல்லுது, எல்லா இபாதத்துக்கும் இஸ்லாம் தான் சொல்லுது. அதை கட்டாயப்படுத்தாதீங்க, அதுல அவர்களை நிர்பந்திக்காதீர்கள். அதன் மூலம் நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு பெருமிதத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். அல்லாஹ் எல்லோரும் அப்படி இருப்பார் நான் சொல்லல, ஆனால் இந்த முறைமையை நாம் மாற்றிக்கொண்டு அவர்களை நோன்பிற்காக பழக்க வேண்டும். சஹர் வைக்கிறானா, சாப்பிடுறானா, நோன்பு இருக்கிறானா, ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு மத்தியானத்துக்குரிய சாப்பாட்டை ஸ்நாக்ஸை கொடுத்துருங்க. அவனை சொல்ல, நீங்க நோன்பு வச்சிருக்கமா, ஆனா உனக்கு பசிச்சா தாகம் அடிச்சா நீ தாராளமா தண்ணி, உன் மேல நோன்பு கடமை இல்லை, அதனால நீ கட்டாயம் நீ பசிச்சிருக்கணும் தாகித்திருக்கணுங்கிற தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் உனக்கு கடமையாகும் போது நீ அதை செய்யலாம் என அல் மார்க்கத்தை சட்டங்களை இலகுபடுத்தி கொடுங்கள், கட்டாயப்படுத்தாதீங்க என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நீ சொல்ல வந்ததுக்கான காரணம், நாம் நன்மையை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். அவனை நாம் பழக்குகிறோமா, அப்பழக்குதற்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம். அவன் ஒருவேளை ஆர்வப்பட்டு எல்லா நோன்புகளையும் வைத்து விட்டானா அக்கூலியின் ஒரு பகுதி நமக்கு உண்டு, அதை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன். யாருடையும் சொல்லணுங்கிற தேவை எனக்கு இல்லை, யாருடைய பாராட்டுதலும் எனக்கு தேவையில்லை, யார் இன்னைக்கு சந்தோஷப்படுத்துவதே எனக்கு தேவையில்லை.
நான் எதிர்பார்ப்பதெல்லாம் என் மகனின் நோன்பிற்குரிய ஒரு கூலி எனக்கு கிடைக்கும் என்பதுதான். நான் நோக்கிற நோன்பின் கூலி அல்லாஹ் எனக்கு தருவான் என்பதுதான். எங்கள் இஹ்லாஸை இஹ்திசாபை மேற்கொள்வது அவசியம் என்பதை நாம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னா, ரமலானுடைய ஆரம்ப காலங்களில் பலரும் தங்கள் நன்மைகளை இழப்பதற்குரிய அம்சம் பிறையாகும். ரமலான் வந்தாலே கொஞ்சம் பேர் வந்துடுவாங்க. சமூக வலைதளங்கள்ல நாங்கள் சத்தியம் உள்ளவர்கள், இவர்கள் அசத்தியம் உள்ளவர்கள், வழிகேடர்கள், இது வழிகேடு, இது சரி என்றெல்லாம் விவாதிக்கிற பொருளாக ரமலானுடைய நாட்களை பயன்படுத்த நாம் முன் இருக்கக்கூடாது. நம்ம இபாதத் செய்ய வந்தோம், அது மசாயி பிரச்சனை. மசாயி பிரச்சனையில நமக்கு ஒரு முடிவு இருக்கிறதா, அம்முடிவின் அடிப்படையில் நாம் செல்ல வேண்டும். அதில் நாம் எந்த ஜமாத்தில் இருக்கிறோமோ அந்த ஜமாத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறதா, அம்முடிவிற்கு கட்டுப்பட்டு நாம் சென்று விட வேண்டும். எனக்கு நன்மையும் அமல்களும் தான் முக்கியமே தவிர விவாதங்கள் முக்கியம் அல்ல, சங்கடங்கள் முக்கியம் அல்ல. சமூக வலைதளங்களில் இப்பேச்சுக்களை நீங்கள் இப்ப இருந்தே பார்க்கலாம். ஷாபானுடைய இறுதியிலிருந்து இந்த பேச்சு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. சர்வதேச பிறை உண்மையானதா அல்லது உள்ளூர் பிறை சரியானதா என்கிற அடிப்படையிலான கருத்து மோதல்கள், ஒருவரை ஒருவர் வழிகள் என்று பத்துவா கொடுக்கிற சூழல்கள் சமூக வலைதளங்களில் பொதுமக்களால் செய்யப்படுகிறது. ஆண்கள் செய்வதில்லை, உலமாக்கள் செய்வதை விட இன்னைக்கு இந்த பத்துவாக்களை பொதுமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக விளங்காத பலரும் இதற்குள்ளால் சிக்கிக் கொண்டு இந்த ஃபித்னாவில் இருக்கிறார்கள். அதில் நாம போய் விழுந்துவிடக் கூடாது. நாம் ரமதானை பயன்படுத்துவதற்காக உடைகிறோம் என்றால் அது முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற எதுக்கு பின்னாலே நாம் சென்றுவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரமதானை அடையவும் அதில் முடிந்த அளவிற்கான அமல்களை செய்யவும், அல்லாஹ்வை நினைவு கூறவும், ஈமானை பலப்படுத்தவும், நமது பாவங்கள் மன்னிக்கப்படவும் அல்லாஹ் நமக்கு எல்லா வகையிலும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபீஹி அன்னி வ அன்கும் வ அன் ஸாரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு அலா மா யஸ்னஊன்.